கன்னிய பார்த்து அட்ராக்ட் ஆகும். அப்ப கன்னி வந்து பாருங்க ரொம்ப வசீகரமான தோற்றம் இருக்கவங்க, அதிபுத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். மேஷத்துக்கும் கன்னிக்கும் ஒத்து வருமா? ஒத்து வராது. காலபுருஷனுக்கு 6ஆம் பாவம். இவங்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கணும். இதுங்க 2ம் 2 கத்தி. அப்ப கன்னிய லவ் பண்ணுது அப்படின்போது என்ன ஆகும்? மேக்ஸிமம் வந்து பிரேக்கப் நோக்கி போகும். பியாண்ட் தட் கன்னிய கல்யாணம் பண்ணிட்டு வாழக்கூடிய மேஷம் எத்தனையோ இருக்க தான் செய்யுது. எக்செப்ஷன்ஸ பத்தி இங்க கிடையாது. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்துல விதிகள் நெறைய. விதி விலக்குகள் பல அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த மாரி வாழக்கூடியவங்க இருக்க தான் செய்றாங்க. பட் இருந்தாலும் மேஷத்துக்கு கன்னி ஒத்து வராது அப்படின்றது உண்மை. இவங்க ஏமாற்றப்படுறதே கன்னி ராசி அன்பர்கள்னால தான் ஏமாற்றப்படுவாங்க. 6ஆம் பாவம் அப்படின்றதுனால, அதீத புத்திசாலிகள்னால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடனாளி ஆவாங்க, ஏமாற்றப்படுவாங்க அப்படின்றது ஒரு விதி இருக்கு. அதையும் மீறி திருமணம் பண்ணிட்டு வாழறவங்க இருக்காங்க. ஆனா, இவங்களால அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. ஹஸ்பண்ட் கன்னியா இருந்தா, இந்த பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, தடுமாறும் கணவன புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மலைக்குள்ள இருக்க குகை மாதிரி. அவங்கள நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சரி ஓகே. அதுக்காக கன்னி வந்து கெட்டவங்களாம்மா? அப்படின்னு அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய லெவல்ல ஒத்து வராது. அப்படின்றது நிதர்சன உண்மை.